குமரி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 3.57 லட்சம் பேருக்கு கடன் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வைத்து நடந்தது. 71வது கூட்டுறவு வார விழாவில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடந்த 71வது கூட்டுறவு வார விழா நடன நிகழ்ச்சிகளோடு துவங்கியது. முன்னதாக கூட்டுறவு வார விழா கொடியை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு குமரி ஆட்சியர் அழகுமீனா தலைமை தாங்கினார். குமரி எஸ்பி சுந்தரவனம் முன்னிலை வகித்தார். நாகர்கோவில் மாவட்ட மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சிவகாமி வரவேற்புரையாற்றினார். விழாவில் மேயர் மகேஷ், மனோ தங்கராஜ் எம்எல்ஏ, மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா, மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்ரமணியம், பத்மநாபபுரம் சப் கலெக்டர் வினய் குமார் மீனா, உதவி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செவலட் சுஷ்மா, முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன், முன்னாள் எம்எல்ஏக்கள் புஷ்பலீலா ஆல்பன் ராஜன், குமரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் வழக்கறிஞர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஜான் ஜெகத் பிரைட் தொகுத்து வழங்கினார். கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் முருகேசன் நன்றியுரை கூறினார். போதுமா? ஆஃப் பண்ணிடலாமா? இன்று சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பாராட்டு கேடயங்கள், பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசுகள் மற்றும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பெயருடைய ஆற்ற இருக்கும் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என சுட்டி வரவேற்கிறேன். கூட்டுறவுத்துறை துறை சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 71வது அனைத்து இந்திய கூட்டுறவு தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்பு மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய கூட்டுறவு சங்கங்களுடைய இணைப்பதிவாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துள்ள முன்னிலை உரையாற்றி சிறப்பித்துள்ள பெரும் மதிப்புகள் மரியாதைக்குரிய நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள், மரியாதைக்குரிய பத்மநாபபுரம் சாராட்சியர் அவர்கள், மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்கள், மாநகராட்சியுடைய உறுப்பினர் அவர்கள், அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவில் உறுதிமொழியை ஏற்று நம் இத்துறையின் மேம்பாட்டிற்காக அனைவரும் இணைந்து நிற்போம் என்ற அடிப்படையில் கூட்டுறவின் உறுதிமொழி. கூட்டுறவாளர்களாகிய நாம் இந்திய நாட்டின் முன்னேற்றம் ஒருமைப்பாட்டிற்கு நம்மால் இயன்ற வகைகளில் பணியாற்ற உறுதி கொள்கிறோம். உலகின் அனைத்து பகுதிகளில் உள்ள கூட்டுறவாளர்களுடன் சேர்ந்து ஒருமனதாக பாடுபடுவதுடன் பல்வேறு நாடுகளிடையே நிலையான சமாதான கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த நாட்டில் எழுச்சி உருவாக கூட்டுறவு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. கூட்டுறவை பொறுத்தவரை
நம்முடைய மாவட்டத்தில் அதனுடைய செயல்பாடு என்பது எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒன்றாக தொன்று இருக்கிறார்கள். என்னை கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திக்கிற நேரம் சொல்லுவார், உங்களுடைய மாவட்டத்தில் தான் கூட்டுறவு செயல்பாடு வந்து ரொம்ப வைப்ரண்டா செய்வார். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பல்வேறு சங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இணையாக அவை செயல்படுவது பாராட்டுக்குரிய ஒன்று. அது மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் டார்கெட்டை தாண்டி கூட நம்ம கடன் வழங்கக்கூடிய சங்கங்கள் பல இருக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தான் பொது வாழ்க்கைக்கு மாணவர் பருவத்திலிருந்து தாண்டி வருகின்ற நேரத்தில் ஒரு சாதாரண ஏழை ஒரு கடன் வாங்குவது என்பது அவ்வளவு கடினமான காரியம். அது இயேசுக்கு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட ஒரு சாமானியன் ஏதோ 10,000 ரூபாய் கடன் வாங்கினா அதுக்கு வீட்டு வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, 5 வட்டி, 10 வட்டி, கந்து வட்டி எல்லாம் பேரில் தான் வாங்க முடியும். ஆனால் இன்னைக்கு மக்களுடைய வாழ்வை எளிமையாக்குகின்ற விதத்தில் கூட்டுறவு சங்கங்கள் ஆற்றி வருகின்ற அரும்பணி என்பது சாதாரண பணி. எனவே இந்த கூட்டுறவு அமைப்பு மேலும் மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும், உயர வேண்டும். அதற்கெல்லாம் நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நம்முடைய அன்புக்குரிய தலைவர்களுடைய மாண்பு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஒவ்வொரு துறையின் மூலமாக பார்த்து பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்கு அள்ளி தந்து வருகிறார். அந்த விதத்தில் தான் நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ திட்டங்களை நாம் பட்டியலிட முடியும். கடந்த 3 ஆண்டுகளில் கிடைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த பயனாளிகள் அவருடைய எண்ணிக்கை என்பது எண்ணி கூட பார்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் 1996 இருந்து நானும் ஏதோ ஒரு அரசு பொறுப்புகளில் பொது வாழ்க்கையை விருத்தமாக இருந்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன், பல்வேறு அரசுகளை பார்த்திருக்கின்றேன். இந்த அளவிற்கு நிதியை நம்முடைய மாவட்டத்தில் செலவழித்து பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு அரசு இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்று தாராளமாக சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய அன்பு தலைவருடைய அரசு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறது. அமைதி இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. Decentralized and equitable growth is the base for societal peace. அதாவது பரவலாக்கப்பட்ட மற்றும் சமமான வளர்ச்சியை சமூக அமைதியின் அடித்தளம். அத்தகைய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டவையே கூட்டுறவு நிறுவனங்களாகும். நவம்பர் 14 முதல் நவம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கூட்டுறவு வார விழா மூலம் கூட்டுறவு தொடர்பான விழிப்புணர்வு, கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் ஆகியவை மக்களிடையே சென்று சேர்ந்து கூட்டுறவு நிறுவனங்கள் சமூக வளர்ச்சி மற்றும் அதன் மூலம் சமூக அமைதியில் பெரும்பங்கு வகிக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காவல்நிலை அமைச்சர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பள்ளிகளை பாராட்டு கேடயங்கள் மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது கருத்திற்குரிய முன்னாள் பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சார் அவர்களுக்கும், நமது நாகர்கோவில் மாநகராட்சி மேயர், துணை மேயர் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நமது எஸ்பி தலைமையேற்று முன்னிலை வைத்திருக்கிற எஸ்பி சார் ஜேஆர் கோஆபரேட்டிவ் மேடமுடைய அவங்களுக்கு வார விழாவிற்கு 5385 பயனாளிகளுக்கு 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஜூலை and ஆகஸ்ட் நம்ம மாவட்டத்தில் நடைபெற்றது. அது கிட்டத்தட்ட 25,000க்கு மேல நம்ம அப்ளிகேஷன்ஸ் வாங்கியிருந்தோம். அந்த அப்ளிகேஷன்ஸ்ல மேஜர் டிஸ்போசல்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அதாவது கேஷ் பெனிஃபிட்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு 211 பயனாளிகளுக்கு 2,39,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் மாணவர்களுக்கு கடனுதவி, கல்வி பயின்ற மாணவர்களுக்கு கடனுதவி உள்ளிட்ட பல அனைத்து திட்டங்களையும் எல்லா டிபார்ட்மெண்டோடைய பர்ச்சேஸ் சேர்த்து ஒரு 1,187 பயனாளிகளுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து கால்நடை துறையில வந்து பெண்களுக்கு நாட்டுக்கோழி வளர்க்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு.
அதில் நமது மாவட்டத்திற்கு 900 பெண்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கு. அது வந்து அரசுடைய அந்த ஒரு இலக்கை நம்ம சேலஞ்சா எடுத்துட்டு அதில் வந்து 50% சப்சிடி, 50% மக்கள் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். இந்த ஒரு நிகழ்வுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அப்ளிகேஷன்ஸை நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்கள், அதே மாதிரி கண்ணால் கைவிடப்பட்டவர்கள், டிஃபரெண்ட் ஏஜ், இந்த மாதிரி விமன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 450 பேருக்கு அவங்களுக்கான அந்த சப்சிடி அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வந்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பெண்களுக்கு 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதியை வந்து நாட்டுக்கோழி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சர் இன்னைக்கு வழங்க போறாங்க. நாம் அனைவரும் எழுச்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய தலைவர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகு மீனா ஐஏஎஸ் அவர்களே, முதல்வரம் ஐபிஎஸ் அவர்களே, என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணனும் மேலாண் அமைச்சருமான அங்கு கிரியனன் மனோ தங்கராஜ் அவர்களே, சிறப்பான ஒரு முறையினை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய நாகர்கோவில் மாநகராட்சியுடைய மேயர் அன்பு சகோதரர் மகேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய சுரேஷ் ராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பான பணியினை ஆற்றியிருக்கக்கூடிய ராஜன் அவர்களே, மதிப்பிற்குரிய புஷ்பலீலா ஆல்பன் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, ஊரக முதன்மை திட்ட இயக்குனர் பாபு அவர்களே, முக்கடல் அமைக்கக்கூடிய குமரி துறையில் கையில் திருவள்ளுவருக்கு பணலாவிய வகையிலே சிலை எழுப்பிய முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய அறிஞர் நிறைவு பெற்று 25 ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன. வெள்ளி விழா காணும் அந்த வள்ளுவர் சிலை இயற்கை ஏற்பாடுகளையும் சுனாமி தாக்குதலையும் தாங்கி நின்று காலத்தால் அழியாதது வள்ளுவன் யாத்த குரல் என்றாலும் அந்த குரலுக்கு ஓவியம் தீட்டிய நம்முடைய ஆர்வலர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுப்பிய சிலை காலத்தின் சீற்றத்திற்கு இஞ்ஞான்றும் அது ஈடு கொடுத்திருக்க வல்லது என்பதையும் நமக்கு உணர்த்தியது ஐயன் திருவள்ளுவருடைய அந்த அற்புதமான சிலை. அந்த சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகக்கூடிய நிலையில் வெள்ளி விழா ஆண்டில் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இந்த கூட்டுறவு வார விழாவில் உங்களில் ஒருவனாக நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிட்டியதை எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும், குறிப்பாக நம்முடைய கூட்டுறவு சங்கங்களுடைய இடைப்பதிவாளர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய அலுவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசுகிற போது தங்கம் இங்கே வந்திருக்கிறார்கள், தங்கம் எப்படி இருக்கிறதோ அதை போல அவருடைய அன்பும் இங்கே உயர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற வகையில் சொன்னார்கள். இது என்ன சிக்கல் என்றால், நான் வெறும் தங்கமாக இருக்கிற வகையில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நிதியமைச்சர் தங்கமாக இருக்கக்கூடிய நிலையில் தங்கமுடைய உயர்கிறது என்றால் அதை குறித்து கவலைப்படக்கூடிய ஒருவனாக நிதியமைச்சர் தான் முதலில் இருக்க வேண்டும் என்ற நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தங்கம் எந்த விலைக்கு போனாலும், எவ்வளவு விலைக்கு உயர்ந்தாலும், தாய்மார்கள் தங்க விலை உயர்கிறதே என்று கவலைப்பட்ட அடுத்த நொடியில் உங்களுக்கெல்லாம் எளிமையாக அடுத்த நாள் காலை பேப்பர்லேயே தங்கம் விலை கிடுகிடு என்று குறைந்தது என்று வரும். எப்படி தங்கம் விலை கிடுகிடு என்று உயர்ந்ததோ அடுத்த நாள் பேப்பரில் நீங்கள் பார்த்தால் கிடுகிடு என்று குறைந்தது வரும். எனவே தங்கம் எப்படி இருந்தாலும் அதனுடைய தரத்திலே குறையாமல் இருப்பதுதான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், வெகுஜன மக்களுக்கு இன்றைக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கிறது. தங்கம் என்பது வேறு ஒன்றுமல்ல, அது ஒரு உலோகம். அந்த உலோகம் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கக்கூடிய வகையில் அது இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த உலோகத்தினுடைய பெயரை எனக்கும் சூட்டிக் கொள்வதில்லை. ஒருவேளை அது உங்களிடத்தில் எங்களை நெருக்கமாக கொண்டு செல்வதற்கு அந்த பெயர் எனக்கு பயன்பெற்றிருக்கிறது என்கிற வகையில் அந்த பெயரை எனக்கு சூட்டிய
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நாம் அனைவரும் ஒன்றை உற்று நோக்கினோம் என்று சொன்னால் ஒன்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் ஏராளமான துறைகள் இருக்கிறது. நான் வகிக்கக்கூடிய நிதித்துறை இருக்கிறது, சுற்றுச்சூழல் துறை இருக்கிறது, நம்முடைய அன்பிற்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் வகித்த தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறது, பால்வளத்துறை இருக்கிறது, அண்ணன் சுரேஷாஜ் அவர்கள் வகித்து வந்த சுற்றுலாத்துறை இருக்கிறது, கல்வித்துறை இருக்கிறது, பொதுப்பணித்துறை இருக்கிறது, அதுபோல நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை என்று பல்வேறு துறைகள் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை கவனித்து பார்த்தால் இவையெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு துறையாக இருக்கும். இவையெல்லாம் அரசாங்கத்திலே ஒரு டிபார்ட்மெண்ட் என்கின்ற வகையில் இருக்கும். அரசாங்கத்தினுடைய பல்வேறு கரங்களிலே இவை ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட் என்கின்ற வகையிலே அது இருக்கும். ஆனால் கூட்டுறவுத்துறை ஒன்றுக்கு மட்டும்தான் அந்த துறை என்பது வெறும் துறையாக இல்லாமல் அது ஒரு மக்களினுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய துறையை கூட்டுறவுத்துறை. It is not a mere department. It is actually a people's movement. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நீங்கள் கருதி பார்த்து சொன்னால் இந்த துறை எந்த அளவிற்கு மக்களோடு இணைந்து பழகக்கூடிய துறை, மக்களுடைய அன்றாட வாழ்வில் தன்னை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய துறை, அவருடைய சமுதாய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு பெரும் காரணியாக வழங்கக்கூடிய இந்த ஒரு துறையாக கூட்டுறவுத்துறை இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இது ஒரு இயக்கமாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் உருவாகி சுதந்திரத்துக்கு பின்னால், விடுதலைக்கு பின்னால் எளிய மக்களுடைய வாழ்விலே அவர்களுக்கான பொருளாதார முயற்சியிலே பெரும் பங்காற்றிருக்கக்கூடிய துறையாக இந்த கூட்டுறவுத்துறை இருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். அந்த துறையின் வாயிலாக நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். கூட்டுறவுத்துறையை பற்றி கலைஞர் அவர்கள் ஒரு முறை பேசுகிற போது சொன்னார், இந்த துறையினுடைய நடவடிக்கை, இந்த துறையினுடைய செயல்பாடுகள் இது கூலி கலைகிற காகங்களாக கொண்டுவிடக்கூடாது. இந்த துறையினுடைய செயல்பாடுகள் கூலி கலைகிற காகங்களாக அல்ல. இந்த துறையினுடைய செயல்பாடுகள், இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள், இதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் என்பது கூலி பொழிகிற மேகங்களாக இருக்க வேண்டும். அது காகங்கள் அல்ல, மேகங்கள். அந்த மேகங்கள் உங்களுக்கு மழை நீரை தரக்கூடிய மேகங்கள், உங்கள் வாழ்வை செழிக்க வைக்கக்கூடிய மழை மேகங்கள் தான் இந்த கூட்டுறவுத்துறைய செயல்பாடு. அடுத்ததாக சிறுவை நகர் வங்கி தக்கலை கிளீன் சார்பாக சுய வழங்கப்படுகிறது. பயனாளி திருமதி ரூபி வேதநகர் கேசிசி கால்நடை பயனாளி கலைச்செல்வி திருமதி சித்ரா முதல் பரிசு பெறுபவர் அமர்வழி உயர்நிலைப்பள்ளி மாணவி மாணவர்களுக்கான பரிசுகள் மேரி இமாக்குலேட் பிரமிதா அவர்களுக்கு கட்டுரை போட்டியில் முதல் தங்களை புனித உருகாஸ் மகளிர் மேலில் முதல் பரிசை பெறுகிறார். அவரை தொடர்ந்து மூன்றாம் பரிசை முதல் பரிசை பெறுகின்றார் ஜீவானந்தன் பிஜா 500 மாணவர்கள். இரண்டாம் பரிசு பால் கூட்டுறவு தணிக்கைத்துறை மதுரை. அதைத் தொடர்ந்து சசிகுமார் வெழுங்கல் வெள்ளப்படம் பி சதுதலா. அதைத் தொடர்ந்து கூட்டுறவு மேலாண்மை. இவர்களை தொடர்ந்து கட்டுரை போட்டி பரிசு பெறுகின்றார் மேரி பமிலா. இவர்களை தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அலுவலர் கோயில். இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ஞான அலுவலர் நாகர்கோயில். அடுத்ததாக சங்க பொது PACCS மடம். பரிசு பெனிட்டா வழங்கப்பட உள்ளது. சிறப்பு உறுப்பினர் பெட்ரோலியம் மகளிர் தொழிலியல் சமாள கூட்டுறவு சங்கம். அடுத்ததாக சிறந்த உறுப்பினர் தொழில் கூட்டுறவு திரு எஸ் கதர் கிராம தொழில் சங்கமாக. அதைத் தொடர்ந்து இரண்டாம் பரிசு கூட்டுறவு பரிசு திரு ஸ்ரீகரன் சிறந்த மீன்வள கூட்டுறவு சங்கமாக பெறுகின்றனர்.
பெறுகிறவர்கள் குமரி மாவட்ட பெண் இரண்டிலும் தொடக்க விளக்கம் 3ஆம் பரிசை பெறுகின்றது. பரிசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் வழங்கிய சங்கங்களுக்கான பரிசுகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறது அதிக அளவில் தொடக்க வேளாண்மை கணினி மயமாக்குதல் பரப்பற்று தொடக்க வேளாண்குளம் கூட்டுறவு பண்டகசாலை கூட்டுறவு சிக்கன நாடு அரசு போக்குவரத்து மற்றும் விரைவு போக்குவரத்து கழக வனம் மற்றும் ஊட்டச்சத்து பணிக்குழு மருந்தகமாக 2ஆம் பரிசை பெற்ற நகர கூட்டுறவு கடன் சங்கமாக கல்குளம் தொடர்ந்து சிறந்த மாநில கூட்டுறவு சங்கம் அவை 3ஆம் பரிசை பெற்ற நியாய விலைக்கடை விற்பனையாளர் இனிதாமேரி கேசி இவர்களை தொடர்ந்து சிறந்த பரிசு 3ஆம் பரிசு அவர்களை தொடர்ந்து அனைத்து இந்திய கூட்டுறவு வார நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. தனிதா 2,20,000 3,00,000 கலைஞர் 2,00,000 மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக பி வாகனம் பெறும் பயனாளி வருவாய்த்துறை மூலமாக